நம்ம விளையாடின விளையாட்டு இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணை காலையிலே எடுத்து தேங்காய் திருவி போட்ட ஓட்டிலே அடைத்து இட்லி வடிவத்தில் அதை கொண்டு வந்து தழைகளையெல்லாம் பறித்து கீரையை பக்கத்தில் வைப்பதாக ஒரு விளையாட்டையெல்லாம் மேற்கொண்டு விளையாடிய விளையாட்டுகளெல்லாம் இன்றைக்கு கற்பனை உலகத்திற்கு கூட எட்டாத தூரத்துக்கு சென்றுவிட்ட ஒரு அவலத்தில் இன்றைக்கு இளைய குழந்தைகள் இருக்கிறார்கள். பொன்வண்டை பிடிக்கிறது, பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி ஓடுறது இல்லையா, இந்த இன்னும் கூட போனால் அந்த தும்பியை தலைகீழாக பிடிச்சி அது ஒரு பார்க்கிற ஒரு அதிசய விளையாட்டு. அதெல்லாம் நான் ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண் பிள்ளைகள்லாம் மணல் வீடு கட்டும். இந்த ஆம்பளை பசங்கள்லாம் ஓரமாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து எல்லாம் கட்டி முடிச்சதும் ஒயின்னு ஒரு சவுண்டு கொடுத்து மிதிச்சுட்டு ஓடுவான் பாருங்க. அது குடும்ப சண்டை, தெரு சண்டையவே மாறிடும். அது சாதாரண வீட்டுக்கு இல்லையா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கள்ளங்கபடம் இல்லாத விளையாட்டு. இங்கெல்லாம் 10 சதுரத்தில் வீடை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான். எதுக்கடான்றேன், என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவந்துன்னு தெரிலன்னா இல்லையா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தர்மம் இருந்தது, அற சிந்தனை இருந்தது.